கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் கடவுளுடைய பெரிதான கிருபையினால் இன்னொரு புதிய மாதத்திற்குள் நாம் பிரவேசிப்பதற்கு ஆண்டவர் நம்ம கிருபை செய்திருக்கின்றார். கடந்த 4 மாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் போதுமானவராக இருந்தார். இந்த புதிய மாதம், இந்த புதிய மாதத்தின் ஒவ்வொரு நாட்களும் கடவுளுடைய கரத்தில் இருக்கின்றது. ஆண்டவர் நம்மை அற்புதமாக வழி நடத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிறதான எந்த மேடு பள்ளங்களையும் நாம் தாண்டி வர முடியும். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிற வண்ணமாக மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களோடு கூட ஒரு அற்புதமான செய்தியை நான் வேத வசனத்தின் அடிப்படையில் கொண்டு வந்திருக்கின்றேன். அதன் மூலமாக கடவுள் நம்மோடு கூட இடைப்படுவாராக. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 9 மற்றும் 13வது வசனங்கள். அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போடப்பட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைக்கப்பட்டிருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, எந்த மதத்திலும் செய்யப்படாத சொல்லப்படாத ஒன்று மரித்தவர் உயிரோடு கூட எழுந்தது. நம்முடைய இயேசு கிறிஸ்து மரித்தார், தாம் சொன்னபடி உயிரோடு கூட எழுந்தார். மத்தேயு 28:6 இப்படி சொல்லுகிறது, அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்து செல்வதற்கு முன்பதாக அவர் சொன்னார், நான் மரிப்பேன், ஆனால் நான் திரும்ப உயிரோடு கூட எழும்புவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதே வண்ணமாக இயேசு உயிர்த்தெழுந்தார். ஆனால் இந்த உயிர்த்தெழுதல் நடைபெறக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருந்ததான மத தலைவர்கள், அரசாங்கம் உயிர்த்தெழுதலை தடுத்து நிறுத்திவிட வேண்டும், அல்லது சீஷர்கள் இயேசுவின் சரீரத்தை கொண்டு மறைத்து வைத்துவிட்டு அவர் உயிர்த்தெழுந்து விட்டார் என்று ஒரு பொய்யான காரியத்தை பரப்பிவிடக்கூடாது என்பதற்காக பல முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள். நமக்கு நன்றாக தெரியும், அவர்கள் கல்லறையை ஒரு பெரிய பாறை வைத்து மூடினார்கள், சங்கிலியினால் கட்டினார்கள், காவற்காரர்களை காவல் வைத்தார்கள். அப்படி மிகவும் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டது. ஆனால் 3வது நாள் அதிகாலையிலே அங்கே கல்லறை திறந்தது. அதை கட்டி வைத்திருந்தான சங்கிலிகள் நெருப்புப்பட்ட நூல் போல் தெரித்து போனது. காவல் காத்து கொண்டிருந்ததான காவலாளிகள் மயங்கி விழுந்தார்கள். தாம் சொன்னபடி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்தார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, அப்படி உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், இதோ நான் உயிர்த்தெழுவேன் என்று சொல்லி இருந்தேன், ஆனால் அதை நீங்கள் அனைவரும் தடுக்க பார்த்தீர்கள் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த யாரெல்லாம் தடுத்து நிறுத்தினார்களோ அந்த மத தலைவரிடத்தில் போய் சென்று, இதோ நான் உயிரோடு வந்துவிட்டேன், என்னை பாருங்கள் என்று சொல்லி இருக்க வேண்டும். அல்லது அன்றைக்கு இருந்ததான ரோம அரசாங்கம் மரணத்திற்கு, சிலுவையின் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்ததே, அவர்களிடத்தில் சென்று, இதோ நான் உயிரோடு வந்திருக்கிறேன் பார், என்னை நீங்கள் மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தீர்களே என்று சொல்லி இருந்திருக்க வேண்டும். ஆனால் அதையெல்லாம் செய்யவில்லை. மாறாக அதை பொருட்படுத்தாமல் இயேசு தம்முடைய சீஷர்களை தேடி சென்றார். தம்முடைய சீஷர்களை தேடி சென்று, இதோ நான் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட இடைப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 சூழ்நிலைகளிலே உயிர்த்தெழுந்தவராக தன்னை காண்பிக்கிறதை இதை யோவான் நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் மற்றும் இப்பொழுது வாசிக்க கேட்ட 21ஆம் அதிகாரத்தில் நாம் படிக்க முடியும். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதலாவதாக 19ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிற வண்ணமாக, அங்கே சீஷர்கள் யூதர்களுக்கு பயந்ததினாலே அவர்கள் என்ன செய்கின்றார்கள்,
ஒரு கதவு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளாக தங்களை மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். ஏன் அப்படி மறைந்திருந்தார்கள்? நமக்கு நன்றாக தெரியும். இயேசு கிறிஸ்துவையே கொன்று போட்டவர்கள் இன்றைக்கு நம்மை உயிரோடு விடுவார்களோ என்ற பயத்தோடு கூட, அச்சத்தோடு கூட அவர்கள் போய் தங்களை ஒளித்துக் கொள்ளுகின்றார்கள். அங்கே என்ன நடக்கின்றது? 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது, இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பயந்து, உயிருக்கு பயந்து கிடக்கின்றதான இந்த சீஷர்கள் பூட்டப்பட்ட வீட்டிற்குள் இருக்கும் பொழுது அவர்கள் நடுவே வந்து நின்றார் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அவர் பூட்டப்பட்ட கதவை தட்டிவிட்டு உள்ளே வரவில்லை. நான் வெளியே வந்திருக்கிறேன், வந்து கதவை திறங்கள், நான் உள்ளே வரட்டும் என்று சொல்லவில்லை. மாறாக பூட்டப்பட்ட வீட்டிற்குள் அவர் வந்து அவர்கள் மத்தியிலே அவர் நின்று அவர் சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, வாழ்க்கையில பயந்து இருந்ததானே, உயிருக்கு பயந்திருந்ததானே சீஷர்கள் மத்தியிலே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம், நான் உயிர்த்தெழுந்து விட்டேன் என்ற ஒரு அற்புதமான ஒரு செய்தியை அவர்களுக்கு சொல்லித் தருகின்றார். இரண்டாவதாக இங்கே என்ன நடக்கின்றது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து தங்களுக்கு காட்சி அளித்து விட்டு சென்றதை அந்த நேரத்தில் தங்களோடு இல்லாத இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களில் ஒருவராகிய தோமா இடத்திலே பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இப்படி இயேசு வந்தார், நாங்கள் கர்த்தரை கண்டோம் என்று சொல்லி. அப்பொழுது தோமா சொல்லுகின்றார், இல்லை இல்லை, அவருடைய கரத்திலும் அவருடைய விழாவிலும் இருக்கிறதான காயத்தை நான் பார்த்தால் ஒழிய இயேசு உயிரோடு எழுந்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று பேசுகின்றார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என்ன நடக்கின்றது? 8 நாளைக்கு பின்பு 26வது வசனம் இப்படி எழுதி இருக்கிறது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவர் அப்படியே சீஷர்கள் இருந்த வீட்டிற்குள் வருகின்றார். வீட்டிற்குள் வந்து மீண்டும் சொல்லுகின்றார், உங்களுக்கு சமாதானம். அப்படி சமாதானம் என்று சொல்லிவிட்டு இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அருகிலே நின்று கொண்டிருந்தான தோமாவிடத்தில் போய் பேசுகிறார். தோமாவே, நீ கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய். ஒருவேளை உன் சந்தேகம் தீர வேண்டும் என்று சொன்னால், இதோ பார், என் கரங்களை பார், என் விழாவை பார், அந்த காயங்கள் இருக்கிறது, நான் சொன்னபடி உயிர்த்தெழுந்தேன் என்று இயேசு சொல்லி தருகின்றார். முதலாவதாக பயந்து கிடந்ததான சீஷர்கள் மத்தியிலே சென்று நான் உயிர்த்தெழுந்தேன் என்று சொல்லி தருகின்றார். இரண்டாவதாக சந்தேகத்தோடு கூட இருக்கின்றதான, வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்ற தோமாவை பார்த்து நான் உயிரோடு கூட இருக்கின்றேன், இனி நீ அவிசுவாசியாக நம்பிக்கையற்றவனாய் வாழ்க்கையில நான் இருக்க வேண்டாம், நானும் கூட இருக்கின்றேன், நீ கண்டு விசுவாசிப்பதை காட்டிலும் காணாமல் விசுவாசிப்பாயானால் நீ பாக்கியவானாய் இருப்பாய் என்று சொல்லி தருகின்றார். மூன்றாவதாக என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை 21ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். என்ன நிகழ்கின்றது? முதலாம் வசனத்திலிருந்து அப்படி தொடங்கி இருக்கின்றது. பேதுரு சொல்லுகின்றார், நான் மீன் பிடிக்க போகின்றேன். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன்? இயேசு உயிர் தெழுந்து விட்டார். இந்த 3.5 ஆண்டுகள் அவர்களோடு கூட நாம் இருந்தோம், எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் ஒரு கேள்விக்குறியாகி விட்டது. ஆகவே நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று சொல்லி அவர் புறப்பட்டு செல்லுகிறார். அவர்களோடு கூட மற்ற சீஷர்கள் போகிறார்கள். ஆனால் என்ன நடக்கிறது தெரியுமா? அந்த வசனம் அழகா எழுதியிருக்கிறது. 3வது வசனத்துடைய கடைசி பகுதி இப்படி எழுதியிருக்கிறது, அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. அந்த ராத்திரி அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நாம் அனைவருக்கும் நன்றாக தெரியும், பேதுருவோ உடன் இருந்த சீஷர்களோ அந்த மீன் பிடிக்கின்ற தொழிலுக்கு புதிதானவர்கள் அல்லவே அல்ல. அவர்கள் பழக்கப்பட்ட ஒரு தொழில்தான். ஆனால் என்ன நடக்கின்றது? அந்த ராத்திரி அவர்களால் ஒன்று பிடிக்க முடியவில்லை. மிகுந்த வேதனை, மிகுந்த விரக்தி, இரவெல்லாம் பட்ட முயற்சிகள் எல்லாம் தோல்வியடைந்த ஒரு நிலையிலே அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அதிகாலையிலே இயேசு அவர்களை தேடி செல்லுகின்றார். அவர்களை தேடி சென்று, இதோ படவுக்கு வலது புறத்திலே நீங்கள் வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்று சொல்லி இயேசு சொல்லி தருகிறார். அப்படியே போட்டார்கள். என்ன ஆச்சரியம்! அந்த வலை முழுவதும் படவு நிரம்பத்தக்கதாக
அவர்கள் மீதியான மீன்களை பிடித்தெடுத்தார்கள். இரவெல்லாம் கிடைக்காத மீன்கள் ஒரே ஒரு வார்த்தையில அந்த படகு முழுவதும் நிரம்பி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 இடங்களிலே இயேசு தன்னை உயிர்த்தெழுந்தவராய் இங்கே காண்பிக்கின்றார். ஆம், அவிசுவாசத்தோடு கூட இருந்த தோமாவிடத்துல இயேசு நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி தருகிறார். வாழ்க்கைக்கு பயந்திருக்கின்ற சீஷரிடத்துல இயேசு சென்று நான் உயிரோடு இருக்கிறேன், பயப்படாதே என்று சொல்லி தருகிறார். வாழ்க்கையில தோல்வி அடைந்து விரக்தியில் இருக்கிறதான சீஷர்களை பார்த்து இயேசு சொல்லுகிறார், நான் உயிர் தெழுந்தேன், நீங்கள் பயப்படாதிருங்கள் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவர்கள் இரவெல்லாம் விரக்தி அடைந்து நிற்கிறார்கள் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே அற்புதத்தை செய்கிறார். சீஷர்கள் கரைக்கு வருகிறார்கள். அங்கே என்ன நடக்கின்றது? நெருப்பு தழலிலே அங்கே மீன்கள் சுடப்பட்டு கொண்டிருந்தது, அங்கே அப்பங்கள் இருந்தது. அதை சீஷர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஆம், இந்த காலை நேரத்தில் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உயிர் தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களோடு கூட இருந்து தன்னை உயிர் தெழுந்தவராய் காண்பித்தவர் நம்மிடத்திலே அவர் உயிரோடு இருக்கிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் நடுவில் அவர் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். ஒருவேளை நாம் பயந்திருக்கலாம், தோல்வி அடைந்தவர்களாய் விரக்தியில் இருக்கலாம், நம்பிக்கையற்றவர்களாய் இருக்கலாம். ஆனால் இயேசு தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தவராய் நம்மோடு கூட இருக்கிறார். அந்த நல்ல ஆண்டவர் நமக்கு வேண்டியவைகளை கொடுப்பதற்கு அவர் போதுமானவராய் இருக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் விரக்தியோடு வந்த அந்த சீஷர்களுக்கு ஆண்டவர் அந்த கடற்கரையில அங்கே வைக்கப்பட்டிருந்த மீன்களையும் அப்பத்தையும் எடுத்து அவர்களுக்கு புசிக்க கொடுத்தார். நம்முடைய கடவுள் the Lord of provision. அவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிற கடவுள், நமக்கு கொடுக்கிற கடவுள். மனிதர்களுடைய மரணத்தை அங்கே என்ன செய்தார்கள்? உயிர் தெழுந்து விடக்கூடாதபடிக்கு தடுத்து நிறுத்த முயற்சித்தார்கள். ஆனால் கர்த்தர் தாம் சொன்னபடி உயிர் தெழுந்தவர், சர்வ வல்லமையுள்ள கடவுளாக நம்மத்தில நமக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிரயாசத்தில, நம்முடைய தேவையில அவர் வீற்றிருக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். இந்த அற்புதமான ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் பலனையும் கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள், எனக்கு யாருமே இல்லை என்று நீங்கள் நினைக்காதீர்கள். உங்களோடு கூட உயிர்த்தெழுந்த இயேசு இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசு அவர் சொல்லுகின்ற முதல் வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம். நாம் சமாதானமாக இருக்கும்படிக்கு, நாம் தைரியத்தோடு கூட இருக்கும்படிக்கு கடவுள் விரும்புகிறார். காரணம் என்ன? அவர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொண்டு நம்முடைய தேவைகள் என்னவோ அந்த தேவைகளை நமக்கு கொடுப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கின்றார். ஆகவே நம் மத்தியில் இருக்கின்ற இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். கடவுள் நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆமா ஆண்டவரே, நீர் சொன்னபடி உயிர் தெழுந்த கடவுள் இன்றைக்கு எங்கள் வாழ்க்கையில எங்களோடு கூட நீர் இருக்கிறதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கோ இருக்கிற கடவுளை அல்ல, எங்கள் மத்தியில் இருக்கிற ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிறோம். எங்களை காண்கிறீர், எங்களோடு இடைப்படுகிறீர், எங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். பயந்திருந்த, நம்பிக்கையற்று இருந்த, தோல்வியுற்று இருந்த சீஷல் வாழ்க்கையில சென்று நான் உயிரோடு எழுந்தவராய் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த காலை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட இருந்து எங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்தினால், உம்முடைய கிருபையினால் தொடர்ந்து கர்த்தாவே எங்களை இடைக்கட்டி எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். சுவாமி, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய், உயிர் தெழுந்தவர் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிற கர்த்தாவே, திருக்கரத்தில் இதை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்தி உமது பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் வாய்க்க செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் மீட்பர் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.